வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. அன்பர்களே, நாம் கடந்த பதிவிலே வாழ்வின் யதார்த்தத்தை பற்றியும் நம்மை மீறிய மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியையும் ஆற்றலையும் பிரபஞ்சத்தின் வலிமையையும் நாம் மனப்பூர்வமாக ஏற்று நம்மை நாமே சரணாகதி அடைந்திருப்போம். அடையாமல் இருப்பவர்களும் இப்பொழுதே இந்த நேரம் இந்த நொடி ஒவ்வொருவரும் இதயபூர்வமாக என்னால் எதுவும் நடைபெறவில்லை, என்னால் எதுவும் இயங்கவும் இல்லை, நான் வெறும் கருவி மட்டுமே, என்னையும் எம்மை சுற்றியுள்ள அனைத்தையும், இந்த உலகையும் இந்த பிரபஞ்ச சக்தியையும் அனைத்தும் பிரபஞ்சமே இயக்கி கொண்டிருக்கிறது, நான் வெறும் துரும்புதான் என்று கூறி ஒவ்வொருவரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களும் மனமாற நீங்கள் உங்களை இதயபூர்வமாக சரணடையுங்கள். நின்ற இடத்திலிருந்தே அண்ணாந்து பார்த்து ஆகாயத்தை நோக்கி இத்தகைய வார்த்தையை கூறி மனப்பூர்வமாக சரணடையுங்கள். அப்பொழுதே நீங்கள் உங்கள் உள்ளமும் நீங்களும் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். காரணம், நீங்கள் உண்மை நிலையை தெரிந்து கொண்டீர்கள், வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் எதுவுமே இல்லை, நான் வெறும் கருவிதான் எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ, உங்களை மீறி மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்ப யதார்த்த உண்மையையும் புரிந்து கொண்ட நீங்கள் வாழ்வின் நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டீர்கள் என்பதே உண்மை நிலையாகும். அவ்வாறு இருக்க உங்களையும் உங்களை சுற்றியுள்ள எதையுமே உங்களை தாக்காது, உங்களை பாதிக்காது. தற்போது உங்களிடம் உங்கள் மனதிலே ஏற்பட்டிருக்கும் காயங்களாகட்டும், வலிகளாகட்டும், மிகப்பெரிய துன்பங்களாகட்டும், இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த நிமிடம் எங்கு இருக்கிறீர்களோ நின்ற இடத்திலிருந்தே இரு கரங்களையும் இரு கைகளையும் மேலே உயர்த்தி, இறைவா, ஓம் பிரபஞ்ச சக்தியே, ஓம் ஆதியோகியே நமக என்று கூறி உங்களுடைய மன துன்பங்களையும் உங்களுடைய மன கஷ்டங்களையும் உங்களுடைய தற்போதைய நிலையை இருக்கும் அனைத்து துன்பங்களையும் அனைத்து மன சஞ்சலங்களையும் நீங்கள் இறைவனிடம் இரு கரங்களை மேலே தூக்கி நீங்கள் அனைத்தையும் மனமாற ஒப்புவீங்கள், மனமாற சமர்ப்பியுங்கள். உங்கள் மன துன்பங்களை வாய்விட்டு நீங்கள் கூறி, இத்தகைய நிலையிலிருந்து நான் புதுமையான பாதைக்கு பயணம் திரும்ப வேண்டும், புதிய வழிகாட்டுதலை பெற வேண்டும், புதிய பாதையிலே பயணம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் பிரபஞ்சத்தின் வழிகாட்டிலே நல்லவர்களையும் நல்ல ஆத்மாக்களையும் நல்ல மனம் கொண்ட நல்ல புத்தி சிந்தனை கொண்ட நல்ல ஆத்மாக்களோடு நானும் இணைந்து கலந்து இந்த புவியிலே பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டுங்கள். ஆதியோகியிடம் நீங்கள் வேண்டும் பொழுது அந்த நிமிடமே உங்களுடைய வேண்டுதல் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் கூறுவது சத்திய வார்த்தை என்பது பிரபஞ்சத்தின் வாக்காகவே இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நின்ற இடத்திலிருந்து இரு கரத்தையும் எப்போது நீங்கள் மேலே தூக்கி, நான் ஒன்றுமே இல்லை, அனைத்துமே பிரபஞ்சமே, அனைத்தும் பிரபஞ்சத்தின் ஆற்றலே, அனைத்தும் பிரபஞ்ச சக்தியே என்று எப்போது நீங்கள் உணர்ந்து இரு கரங்களையும் மேலே கை தூக்கி வேண்டுகிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய அனைத்து விதமான துன்பங்களும் பாரங்களும் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும். வாழ்வின் யதார்த்தத்தை நீங்கள் உணர்ந்து கொண்ட நீங்கள், நான் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே உருவாக்கவும் இல்லை, நான் வெறும் கருவிதான் என்ற யதார்த்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டதனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் அனைத்தும் பனிபோல் கரைந்துவிடும். நீங்கள் உங்கள் மனபாரத்திலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள். அன்றைய தினம் இரவு தூங்கி எழுந்தவுடன் நீங்கள் அடுத்த நாள் விடிந்து எழும்பொழுது நிச்சயமாக ஒரு சுபிக்ஷமான மனநிலையும் மன சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு பிரபஞ்சத்தின் வாக்காகவே நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் வார்த்தையல்ல, சத்திய வார்த்தையாகும் என்பதை இந்த நேரத்திலே கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.